Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஆடி மாத ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதமே அம்மனுக்கு மிகவும் பிடித்த மாதம். அதுலேயும் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பச்சரிசி நொய் உடைச்சது ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராகி மாவை நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம நைட்டே பண்ணி காலையில் தான் கூழ் கிளற முடியும். இப்போ காலையில் அது எந்த கப்பால் நம்ம அரிசி நொய்யும் இதுவும் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு 6 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கூழ்லாம் கிளறதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கிளற முடியும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி நொய்யை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி பத்தலைனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போட்ட அரிசி நொய் இந்த மாதிரி நல்ல உருவமே தெரியாமல் குழஞ்சி வரணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கஞ்சிலாம் நம்ம பண்ணும்போது எங்கேயும் அங்கங்கே போகாமல் பக்கத்துலேயே நின்று கிளறிடுங்க. இப்போ அரிசி நொய் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம புளிக்க வச்சுருக்கிற ராகி மாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ராகி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக பிடிக்கும். அதனால் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கேஸை சிம்மில் வச்சுட்டு. பக்கத்தில் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ஊற்றி கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியால் கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம போட்டிருக்கிற ராகி மாவு அரிசி நொய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் தண்ணியும் ஊற்றி கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ராகி மாவு நல்ல பதத்தில் வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கைவிடாமல் கிளறுங்க. இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் ராகி மாவும் வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பபுள் வந்து நடுவுலையும் பபுள் வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் ராகி மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணுன்னா நீங்கள் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ராகி கஞ்சி நல்லா ஆறணும். நல்லா கூலானதுக்கப்புறம் மேலே ஒரு ஏடு படிஞ்சிரும். அதை நம்ம எடுத்துட்டு கூழாக எப்படி கரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு மோர் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குடிக்கிற பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணினா நம்மளோட ராகி கூழ் ரெடி ஆகிடும். ஆடி மாதம் வந்து சம்மர் முடிஞ்சு மழை சீசன்லாம் ஆரம்பிக்கிற காலம். அதனால் நிறையா வியாதிலாம் வருங்கிறதுக்காக அம்மனை குளிர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூழெல்லாம் பண்ணி அம்மன் கோவிலில் கொடுப்பாங்க. ப்ளஸ் நமக்கும் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். ப்ளஸ் இம்யூனிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம். அதனால் இந்த மாதிரி ஃபுட்டை உங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் நீங்களே பண்ணி பசங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த ராகி கூழோட மோர் மிளகா மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆடி மாதம் சண்டேஸில் இந்த மாதிரி அம்மனுக்கு பண்ணுறது வழக்கம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.